ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் டெட் நோட்டிஃபிகேஷன் குறித்து வெளியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தகவல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். டெட் எக்ஸாம் எப்போது வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த வருடத்தில் வருமா வராதா? ஆனுவல் பிளானரில் டெட் எக்ஸாமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய பேர் டெட் எக்ஸாம் எழுதுவதற்கு ஆவலோடு காத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல், டெட் எக்ஸாம்ங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். அதுக்குன்னு ஆனுவல் பிளானரில் அது லிஸ்ட் அவுட் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவங்க நடத்தாங்கன்னா அது வருடம் நடத்தணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது எப்போது வேண்டுமானாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரிவைஸ்டு ஆனுவல் பிளானரில் கண்டிப்பாக டிஆர்பியும் அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்னு சொல்லக்கூடிய இடைநிலை ஆசிரியர் பணி நியமனமும் கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நீங்கள் டிஆர்பிக்கு படிக்கக்கூடிய டெட்டுக்கு படிக்கக்கூடிய பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ந்து மனதைரியத்தோடு மனம் விடாமல் படிங்க. கட்டாயமாக பாஸ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். ஏன்னா டெட்டில் இன்றைக்கி பாஸ் பண்ணுறதே கஷ்டங்கிற சுச்சுவேஷன்லாம் வந்துருச்சு. அதனால் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. நீங்கள் நம்பிக்கையோடு படிங்க. கட்டாயமாக 2025 நோட்டிஃபிகேஷன் வரும், எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி எஸ்ஜிடிக்கும் நோட்டிஃபிகேஷன் வருங்க. நீங்கள் அப்படியே டெட்டு பாஸ் பண்ணிட்டு உடனே எஸ்ஜிடி எழுதலாம். அதுக்கான உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதையும் ரிவைஸ்டு ஆனுவல் பிளானில் ஆட் பண்ண போகிறாங்க. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற தகவல். ஒழுங்காக அதுக்கு படிங்க, யாரும் மனம் தளராதீங்க. மேலும் ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. உடனடி தகவல்கள் அப்டேட்களுக்கும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.